ஹலோ ஹாய் எல்லாருக்கும் சிவாய நம. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, தெய்வத்தோட அருளால் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ என்ன பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்ட் 2 பார்த்துருக்கீங்க. என்னோடய அப்பா சிவன் அப்பா எல்லாருக்கும் அப்பா தான். எல்லோரும் என்னோட அப்பான்னு சொன்னால் நம்மளோட அப்பா தான், சரியா? அவர் என்கிட்ட காட்சியில் வந்தது, கோயில்களுக்கு அழைச்சது, நான் போனது, இது வரைக்கும் நான் பேசியிருக்கிறேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கண்டினியூவாக போயிட்டுருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இனி பார்ட் 3, இன்றைக்கி பார்ட் 3, அப்புறம் பார்ட் 4ஓட முடிஞ்சிடும், சரிங்களா? அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லைங்க. அவர் தினம் பேசிட்டு போகிறதுக்கு, தினமும் என் கனவில் வந்துட்டு போகிறதுக்கு, சரியா? சாதாரண ஒரு மனுஷி நான். ஆனாலும் என் அப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கிறது இப்போ எனக்கு அதை நினச்சா பெருமையாக இருக்கும். அப்போல்லாம் எனக்கு பெருசாக தெரியலை, இப்போ நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது, சரியா? அப்புறம் இதோட முடிஞ்சிடும். பார்ட் 3, பார்ட் 4ஓட அப்பா என்னுடைய வாழ்க்கையில் அழைச்சது, தரிசனம் தந்தது முடிஞ்சிடும். அப்புறம் அடுத்த என்ன வீடியோ நான் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் கோயில்களுக்கு நான் போனது. அம்மன் கோயில்களுக்கு நான் ஏங்க இது எல்லாருமே போகிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே போகிறதாங்க. ஆனால் நானும் தான் போவேன். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, விசேஷ நாட்களில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நானும் தான் போவேன், சரிங்களா? அப்போல்லாம் சும்மா ஒரு வாரத்தில் 1-2 நாள் கோயில்களுக்கு ஓடிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, இது போதாதைக்கு விசேஷ நாட்கள் இந்த மாதிரி இருக்கிறப்பெல்லாம் ஓடிடுவேன். ஆனால் நான் சொல்கிறது, அம்மன் கோயில்களுக்கு போகிறது, அம்மன் தரிசனம் தந்து இந்த கோயிலுக்கு வா, இந்த கோயிலுக்கு வான்னு அழைச்சி போன கோயில்கள் சில அம்மன் கோயில்கள் இருக்குது, சரியா? அப்படி நான் அம்மன் கோயிலுக்கு போன வீடியோ இந்த பார்ட் 3, பார்ட் 4 முடிஞ்சதுக்கப்புறம் அம்மன் கோயில்களுக்கு போன தரிசனம் தந்து கூப்பிட்டு அழைச்ச கோயில்களுக்கு போன அந்த தரிசனங்கள் போடுவேன். அது எத்தனை போகுதுன்னு எனக்கு தெரியாது பார்ட். ஏன்னா கண்டினியூவாக இப்போ நான் இது கடைசியாக முடிய போகிறனால 2 பார்ட் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் அது எப்படின்னா, முடிகிறப்ப தான் தெரியும் எத்தனை பார்ட் வரும் நம்ம பேசி முடிக்கிறப்போ அப்படின்ட்டு, சரியா? அது முடிஞ்சதுக்கப்புறம் யாரை பற்றி போடுவேன் அப்படின்னா, என்னோட திருப்பதி அப்பா அவரை பற்றி போடுவேன், சரியா? அவர் எப்படி என் வாழ்க்கையில் வந்தார், அவர் வரப்போ நான் அவர் எப்படி தரிசனம் தந்தார், எப்படி அழைச்சார். நான் கிட்டத்தட்ட திருப்பதி கோயிலுக்கு 43 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். யாராவது நம்புவீங்களா? பார்த்தா இப்படி இருக்காளே 43 வாட்டி போயிட்டு வந்திருப்பாளான்னா நம்பிக்கை இல்லை, அப்படி தானே? நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். அது எப்படி போனேன், எப்படி இது பண்ணேன், என்னை முடிய பார்த்தீங்களா? அவருக்கு மொட்டை கூட அடிச்சிட்டேன், என் அழகை காணிக்கையாக கூட கொடுத்தேன். இப்போ நமக்கு வயசாகிடுச்சு இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நான் அவ்வளோ வயசாகிருக்க மாட்டேன். அப்போவே என்னுடைய அழகை அவருக்கு நான் ஒப்படைச்சேன். அவருக்கு என்றைக்கு என்னோடய அழகை நான் ஒப்படைச்சனோ அன்னைக்கு என் வாழ்க்கை மாறிச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, பெண்கள் முடி மொட்டை அடிக்கக்கூடாது, பெண்கள் லக்ஷ்மி மொட்டை அடிக்கக்கூடாது அப்படின்னு. ஆனால் நான் எதையுமே கேட்கலை. நான் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய முடியை காணிக்கையாக கொடுத்தேன். என் அழகை அவர்கிட்ட ஒப்படைச்சேன். முடி நிறைய பேர் கிண்டலாக பண்ணுவாங்க, முடியை கொடுக்குறாங்க, தலையை கொடுப்பாங்களா, கையில் ஒரு விரலை கொடுப்பாங்களா, தலையில் முடி வளர்ந்துடும் அதனால முடியை கொடுக்குறாங்க அப்படின்னு. இல்லை, தலை போனால் உயிர் போயிடுங்க. ஆனால் உயிரோடு இருந்து நம்ம சின்ன பிராயத்தில், அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும் சொல்லுங்கள்? அந்த பருவத்திலேயே என் அழகை நான் காணிக்கையாக கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அதேமாதிரி நிறைய பெண்கள் கொடுக்குறாங்க, அது தப்பு கிடையாது. அது நம்ம அழகை காணிக்கையாக கொடுக்குறத அவர் ஏற்றுப்பார். அழகே வேணாம் அப்படின்னு எனக்காக தர்றாளே, என் பிள்ளைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கூட யோசிப்பார், சரியா? எனக்கு அதுக்கப்புறம்தான் என் வாழ்க்கையே மாறுச்சு, சரியா? அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறுச்சுங்கிறது அம்மன் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பதியார் பார்ட்டு ஆரம்பிப்பேன்.
அதே மாதிரி திருப்பதியார் கோயிலுக்கு போனால் நீங்கள் எப்படி சாமி கும்பிடணும், அங்கே போனால் எப்படி இருக்கணும், அப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்து என்ன அங்கே அப்பாவுக்கு கொண்டு போகணும், திருப்பதிக்கு போகிறப்போ கொண்டு போகணும், அங்கேருந்து என்ன கொண்டு வரணும் அப்படிங்கிற வீடியோவும் நான் கண்டிப்பாக அந்த பார்ட்டில் பேசுவேன். ஓகேவா? ஓகே, இப்போ பார்ட் 3 போகலாமா? சிவன் அப்பாவோட இது முடியலை இல்லையா? போகலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சரி, ஓகே. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எதில் முடித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதில் முடித்தேன், ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன் எதில் முடித்தேன்ட்டு. பர்வதமலை போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரியா? வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், அதாவது அங்கே நான் படுத்தேன் இல்லையா, பர்வதமலையில் போய் உச்சியில் படுத்தேன் இல்லையா, அப்பா நான் வந்துட்டேன், எனக்கு தூக்கம் வருதுப்பா, இன்னும் தூங்க விடுங்க, அப்போ தான் மலை இறங்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதோட போனாருன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தரிசனமே அவரோட முகமே என் முன்னாடி வரல. ஓகேவா? இப்போ நம்ம கற்பனை மூலம்தான் ஒரு வாரமாக நம்ம நினச்சிருந்தா கண்டிப்பாக அதுக்கப்புறமும் வந்திருக்கணும் இல்லையா. ஆனால் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதோட அவர் அவருக்கு அபிஷேகம் பண்ணதோட அது முடிஞ்சிச்சு. அவர் என் கண்ணுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு உருவம் தெரியவே இல்லை. சரியா? சரி, அதுக்கப்புறம் எப்போ வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப அதெல்லாம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷம் தாண்டி. சரியா? பர்வதமலை போயிட்டு 1.5 வருஷம் தாண்டி திரும்ப 2வது வாட்டி பர்வதமலை போனோம். நானும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து போனோம். சரியா? போயிட்டு வந்தோம். அது அவரை நானாக கூட்டிகிட்டு போனது தான். தரிசனம் மூலம் கூப்பிட்டு போகலை, அவரை நான் கூட்டிகிட்டு போனேன். வாங்க 2 வாட்டி போயிட்டு வந்துடுவோம், 3 வாட்டி போகணும், 2 வாட்டியாக நீங்களும் வாங்க போயிட்டு வந்துடணும். அப்போ இனி ஒரு வாட்டி பேலன்ஸ் இருக்குது போகிறதுக்கு, பார்ப்போம், டைம் இருந்தால் போகலாம். சரியா? அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கழித்து திரும்ப எப்படின்னா, தரிசனமாக வரல, அவருடைய முகம் தெரியலை, அவரோட உருவமோ எதுவுமே இல்லை, அவரோட சவுண்டு தெரியலை, எதுவுமே பண்ணல. ஆனால் என்ன பண்ணார் அப்படின்னா, காசி காட்டினார். சரியா? காசியை காட்டினார். காசி இதுதான் காசி அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்போது நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, 2013 இது மாதிரி காசியை காட்டினார். அப்போ இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இந்த மாதிரி இடத்துல நிற்கிற மாதிரி, அங்கே நான் குளிக்கிற மாதிரி, நிறைய இறந்தவங்கெல்லாம் எரிக்கிற மாதிரியெல்லாம் நான் கனவு பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு அக்கா, அவங்க பயங்கர ஹிந்து, எதுவாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட தான் போய் கேட்பேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அது காசிமா, நீ காசி போகிற வயசாகுது, அவருக்கு ஏன் உன்னை எங்கே கூப்பிடணும்னு தெரியலையா, அவர் இந்த வயசுலேயே உன்னை காசி. அப்போ என்ன, எனக்கு ஒரு எத்தனை ரொம்ப சின்ன வயசு, இந்த திருப்பதிக்கு மொட்டை கொடுத்தேன் இல்லையா, அந்த டைம்லாம் நினைக்கிறேன். அப்போ தரிசனம் கிடைக்கிறப்போ. சரியா? அப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நான் பார்த்தது. சரியா? அப்போவே அந்த அக்கா சொன்னாங்க, உன்னை இப்போ போய் காசியை கூப்பிட்றாங்களே, நீ என்ன வயசாகிட்ட, நீ சின்ன பொண்ணுமா, உன்னை ஏன் இப்போ அவர் காசியை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. அதோட விட்டுட்டேன். காசி எப்படி போகிறது, ஐயா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அதோட விட்டுட்டேன். நான் போகவும் இல்லை, எடுக்கவும் இல்லை, எனக்கு தெரியாது. காசி அப்படின்னா எனக்கு பெரிய ஏதோ ஒரு வெளிநாடு மாதிரி நான் நினச்சிட்டேன். சரியா? அப்புறம் திரும்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த பர்வதமலை போயிட்டு ஒரு 1.5 வருஷ கேப்பில் திரும்பவும் அதே மாதிரி காட்டுறாரு. அதே மாதிரி எப்படி காட்டுறாருன்னா, தண்ணிக்கு உள்ளே இருந்து அவரோட சிலை மட்டும்தான் தண்ணிக்குள்ளேருந்து வெளியே எந்திரிச்சு. ஈசா சிலை பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி உருவம் இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு இருக்கும். தண்ணிக்குள்ளேருந்து மேலே அப்படியே வெளியே வர மாதிரி பார்த்தேன். ஆனால் நான் அந்த அப்போ பார்த்தேன்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே அதே இடம், அதே போனோம் எரிகிற இடத்த பார்த்தேன். எனக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே அழைக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ட்டு. அப்போ என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி காசிக்கு போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி போகலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே விட்டுட்டேன். 1 மாதம் தாண்டி எனக்கு தூக்கமே வரல, திரும்பவும் தூக்கம் வரல. ஐயோ, தூக்கம் வராமல் ஆயிடுச்சு, பழைய மாதிரி திரும்பவும் கருவிழி ஆட ஆரம்பிச்சிடும்.
டிக்கெட்டை போட்டுருவோம் அப்படின்ட்டு வீட்டுக்கார்ட்ட கேட்டேன். டிக்கெட்டு போடுவோமா? ஏன்னா எனக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு டைமில் காசி எப்படி போகிறது, நம்ம இஷ்டத்துக்கு போக முடியாது, தெரியாமல் எங்கே போய் மாட்டிக்க கூடாது. ஆனால் எங்கே போனாலும் அப்பா அழைச்சி போனால் கண்டிப்பாக அவரோட வரவேற்பே தனியாக இருக்கும். சரியா? நான் திருவண்ணாமலை சொன்னேன் இல்லையா, சாப்பாடு அந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்போ ஆனாலும் இவரையும் கூட்டிகிட்டு நான் டிக்கெட்டு போட்டு நாங்கள் போயிட்டோம். எங்கள் கல்யாண நாள் அன்னைக்கு ட்ரெயின் ஏறுறோம். சரியா? அன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள் அன்னைக்கு நாங்கள் ட்ரெயின் ஏறுறோம். அன்னைக்கு தான் டிக்கெட்டு கிடச்சிச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு 5 நாள் அங்கே நின்று, இங்கேருந்து போகிறது 2 நாள், அங்கே நிற்கிறது ஒரு 3 நாளாக 4 நாளாக நின்னோம். திரும்ப அங்கேருந்து வர எல்லாம் சேர்த்து ஒரு 7 நாளுன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு வந்துட்டோம். திரும்ப 2வது எனக்கு திருப்தியே இல்லை. ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து எனக்கு திருப்தியே இல்லை. ஏன்னா என் வீட்டுக்காரர் திட்டியே கூட்டிகிட்டு போனார். அழ வச்சியே கூட்டிகிட்டு வந்தார். சாமி கும்பிடவே இல்லை. எனக்கு ஒரு மன திருப்தியே இல்லை. அவர் சும்மா நொய்யின்னு திட்டிக்கிட்டே வந்தாரா, எனக்கு மன நிம்மதியே இல்லை. அப்போ போகிறப்போ அழுதேன், சாமி கும்பிடுறப்ப அழுதேன், ட்ரெயினில் வச்சு அழுதேன், போகிறப்ப ட்ரெயினில் வச்சு அழுதேன். அப்போ இந்த மாதிரி இப்போ எனக்கு மனசே திருப்தி இல்லை. திரும்ப 2வது வாட்டி நான் விரதம் இருந்து மாலை போட்டு திரும்ப திருப்பதிக்கு போகிறோம். அந்த இங்கே காசிக்கு போகிறதுக்கு சில டைமு சின்ன இதெல்லாம் மாறும். அதே மாதிரி இப்போ பர்வதமலை திருவண்ணாமலைன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி மாறும், தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், டிக்கெட்டு போட்டால் டிக்கெட்டு இல்லை. நான் ஒரு டேட்டை சொன்னேன் 10 நாள் கேப்பில், அப்போ இல்லை. ஆனால் லாஸ்ட்டு சிஸ்டர் ப்ளீஸ் சிஸ்டர் பாருங்கள், அப்படி போகிறதுக்கு ஒரு டிக்கெட் இருக்குது, வரதுக்கு டிக்கெட் இல்லை. ஒரு டிக்கெட்டு தானே, போகிறதுக்கு ஒரு டிக்கெட் இருக்குது, வரதுக்கு டிக்கெட் இல்லை. அப்போ 2வது கொஞ்ச நேரம் கழித்து நான் அப்பாட்ட கேட்குறேன், அப்பா நீங்கள் தானே தரிசனம் காட்டுனீங்க, ஆனால் இப்போ தூங்கவும் விடாமல் இருக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே நான் வரேன், எனக்கு டிக்கெட்டு ரெடி பண்ணி தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன். திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எனக்கு என் மனசுக்குள்ளே யாரோ பேசுகிற மாதிரி தூக்கத்தில், டிக்கெட்டை பார்க்கணுன்ட்டு உடனே தானே டிக்கெட்டு போடுற அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா ஒன்று பாருமா, டிக்கெட் இருக்கா பாரு. என் மனசு என்னமோ டிக்கெட் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் அந்த ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இந்த டிக்கெட்டு நான் பார்க்குறேன், டிக்கெட்டு இல்லை அப்படின்னா இது நானாக நினச்சிக்கிறேன், நினச்சிக்கிறேன். டிக்கெட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை அழைக்கிறீங்க, நான் நினச்சிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணுக்கு சொன்னால், அந்த பொண்ணு என்னக்கா இல்லைன்னு இப்போ தானக்கா சொன்னேன் அப்படின்னுச்சு. இல்லைம்மா ப்ளீஸ்மா பாருமா ப்ளீஸ்மா அப்படின்னு. அப்புறம் பார்த்தாச்சுன்னா, அக்கா வரதுக்கு ஒரு டிக்கெட்டு இருக்குதுன்னு சொன்னேன், அந்த டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னுச்சு பாருங்க. ஐயோ எனக்கு பயங்கர சந்தோஷம். சரிப்பா ஃபுல் 2மே டக்குன்னு போட்டுரு அப்படின்னு. போகிறதுக்கு டிக்கெட்டு கிடச்சிச்சு, வரதுக்கும் ட்ரெயின் டிக்கெட்டு கிடச்சிச்சு. ஏன்னா போகிறதுக்கு டிக்கெட்டு போயிட்டா அப்புறம் வரதுக்கு டிக்கெட் இல்லாமல் 2 நாள் உட்காந்து வர முடியாதுல்ல. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு போட்டு அப்போது நான் தனியாக போயிட்டு அவரை தரிசனம் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன். சரியா? அதுக்கப்புறம் எங்கே போனேன், என் அப்பா எப்படி தரிசனம் காட்டினார், நேரில் தரிசனம் மூலமாக பேசினாரா, இல்லை யார் மூலமாவது கோயிலுக்கு அழைச்சாரா, இல்லை சவுண்டு தந்து குரல் மட்டும் தந்து பேசினாரான்னு அடுத்த தரிசனம் எப்படி அப்படிங்கிறது பார்ட் 4ல் சொல்லுவேன். சரிங்களா? அந்த கோயிலுக்கு போன வீடியோ உங்களுக்கு போட்டு அதோட லிங்க் டச் பண்ணி அனுப்புகிறேன். எந்த கோயிலுக்கு போனேன், அங்கே எப்படி நான் பூஜை பண்ணேன், அங்கே போயிட்டு எப்படி வந்தோம், எப்படி அந்த கோயிலை கண்டுபிடிச்சோம், அவர் காட்டின கோயில் எப்படி, அந்த கோயிலை நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்ட் 4ல் உங்ககிட்ட நான் சொல்லுவேன். பார்ட் 4ஓட வீடியோ முடிஞ்சிச்சு, அப்பாவோட வீடியோ முடிஞ்சிச்சு. திரும்ப அது அடுத்து எப்போ தரிசனம் தருவாரோ, நீ இந்த கோயிலுக்கு வா அப்படின்னு எப்போ தராரோ, கிட்டத்தட்ட அவர் தரிசனம் ஒரு 8, 9, 10 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் எனக்கு தரிசனம் கிடைக்கவே இல்லை. அப்பாவை நான் பார்க்கல, அப்பாவுடைய குரலை கேட்கல, ஒன்றுமே பண்ணல. இப்போ நான் காசி போனேன்.
அது அப்பா அழைச்சி போகலை. 3வது ட்ரிப்பு ஒருக்கா போயிட்டு வந்துடுவோம். என் அப்பாவை பார்க்கணுன்னு எனக்கு தோணுச்சு. காசியில் போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுனால டிக்கெட்டு போட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? எல்லா டைமும் அழைச்சாரா அப்படின்னா இல்லை. சரியா? இது நானாக போய் அப்பாவை போய் பார்த்துட்டு வந்தேன். அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அடுத்த வீடியோ பார்ட் 4 எந்த கோயிலுக்கு போனேன் அதுதான் கடைசி. அதுக்கப்புறம் அப்பா இன்னும் வரல. கிட்டத்தட்ட 10-11 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தரிசனம் தரல. நானும் அப்பாவை நினைக்கிறேன் வருவாருன்னு. எப்போ வராரோ அடுத்து எங்கே போகணுமோ முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக அவருக்கு தரிசனம் காட்டணும். அடுத்த செகண்டு நான் கண்டிப்பாக இந்த வாட்டி வீடியோ போட்டுருவேன். எனக்கு தரிசனம் தந்துட்டாரு, நான் இந்த கோயிலுக்கு போகிறேன், அந்த கோயில் அப்படின்ட்டு நான் சொல்லிடுவேன். சரியா? அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், என்ன இவங்க தரிசனம் மூலம்தான் போவாங்களா? முன்னாடி எல்லா கோயில்களுக்கும் போவேனான்னு கேட்டால் முன்னாடி எல்லா கோயில்களுக்கும் ஓடுவேன். கோயிலாக போவேன். ஆனால் இப்போ எனக்கு எல்லா கோயிலுக்கும் போனால் பிரச்சனை வருது. அது ஏன்னு எனக்கு தெரில. யாராவது இது தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். சரியா? இப்போ எல்லா கோயில்களுக்கும் போக முடியலை. அவங்க அழைக்கிற கோயில்களுக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கிறேன். சரியா? வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில்களெல்லாம் போகிறது பிரச்சனை இல்லை. நானாக ஒரு கோயில்களுக்கு போகணுன்னா எனக்கு அது நிறைய விஷயங்கள் தடை வருது. நான் அப்படி போகலை, தடை வருது. போகணும்னு நினச்சாலே எனக்கு தடை வருது. போயிட்டு வந்தாலும் பிரச்சனை வருது. இடையில ஒரு கோயிலுக்கு தரிசனம் இல்லாமல் தான் போனேன். போயிட்டு வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதமாக பிரச்சனைங்க. அதனால நினச்சிட்டேன், அது பிரச்சனைன்னு நினச்சிங்கன்னா கண்ணீர் விடாத அளவுக்கு பிரச்சனை எனக்கு. அப்போவே நினச்சிட்டேன், அப்பா இன்னி என்னை எந்த தெய்வமும் அழைக்காத கோயில்களுக்கு நான் போக மாட்டேன். அழைக்கிற கோயில்களுக்கு போனால் அவ்வளோ தரிசனம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி போய் நின்று தரிசனம் பார்க்குற மாதிரி யாரையாவது வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க யாருமே அழைக்காத கோயில்களுக்கு நானாக ஆசைப்பட்டு போனால் எனக்கு போயிட்டு வந்துடலாம். தரிசனம் பார்க்குறது கஷ்டமாக இருக்கும், அலைச்சல், உடம்பு வலி. அது மட்டும் இல்லை, வந்ததுக்கப்புறம் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக இருக்குது. சரிங்களா? அதனால் இனி நான் முடிவு எடுத்துகிட்டேன், அழைக்கிற கோயில்களுக்கு மட்டும்தான் போகிறது. வீட்டு பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கெல்லாம் நம்ம போகணுங்க நார்மலாகவே. ஏன்னா நம்ம மேலே ஏதாவது ஒரு துஷ்ட சக்திகள், நெகட்டிவ் சக்திகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கோயில்களுக்கு போனால் தான் நமக்கு அதெல்லாம் மாற்றங்கள் கிடைக்கும். சரியா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலை கண்டினியூவாக அடுத்து என்னென்ன பார்ட்டு போடுறேன் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான். அது மட்டும் இல்லை, ஆல் கொடுத்து நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நீங்கள் ஆள் கொடுத்து பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய் சொல்லிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.